இருக்கு படம் நீலிரா. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். இலங்கையில் நடக்கிற போர் சூழலில் ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்றது செம்ம ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. செம்மையாக இருக்கே, அடிச்சிருக்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸும். ஸோ நல்ல ஒரு படம். எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சின்ன சின்ன படங்கள் நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நல்ல படத்தை தேட்டரில் விட்டுட்டு ஓடிடியில் பார்க்குறது ரொம்ப ஓடிடி. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ஓடிடிலாம் படத்தை விட்டுட்டு தேட்டரில் பார்த்துட்டு ஓடிடியில் நல்லா இருக்குன்றாங்க. எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள், நல்ல படம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஹாய், நீலிரா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். 1.5 hours படம். ஸோ 1.5 hours படம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க போர் அடிக்கலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு போர் அடிக்கல. ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு படமாக தான் எனக்கு இருந்தது. இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இப்போ இஸ்ரேலில் பார்க்குற வாராக இருக்கட்டும், இல்லை இப்போ அடுத்து நடக்கிறது நம்மளுக்கு வந்து சிலிண்டர் வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் கட்டுப்பாடு ஆகிறனால நம்மளுக்கு அங்கே ஒரு வார் நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் இதுவே இப்போ இவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்து அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியுது. இதுவே ஒரு 80s 90sல வந்து ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு பீப்புள்ஸ் எப்படி சர்வை பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. நீலிரா படம் பார்த்தங்க. இது வந்துட்டு ரிவ்யூவாக எப்படி சொல்கிறதுனா, எல்லா ஆடியன்ஸும், எல்லா தரப்பு ஆடியன்ஸும், ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி இப்படின்னு பார்க்காம எல்லாருமே வந்து பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கலாம். ஒரு போர் சூழல் சூழ்ந்த கிராமத்தில் நம்ம பார்க்குற அன்றாட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வேறுபட்டு இருக்குது, எவ்வளோ வேதனைகளுக்கு உட்பட்டுருக்குன்றத நம்ம வந்து ஸ்க்ரீன் மூலிமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதை பார்க்கணும். இதை பார்க்கும்போது நாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துதுங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த விதத்துலையுமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. சின்ன சின்ன பசங்களாம் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ லைவ்லியாக இருக்குது, அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்தே அது அப்படியே உள்ளே போயிடுச்சு. யாரும் நடிச்சிருக்காங்கன்ற பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அப்படியே ஒரு லைவாக ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்து போய் கேமரா வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எப்படி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸை வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன பசங்க எல்லாமே நியூ கமர்ஸாக இருக்காங்க, நியூ ஃபேஸஸாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க. நீலிரா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் வந்தேன். ஓகே, இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் வந்தேன். படம் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ் தியேட்டரில். ஏன்னா அங்கங்கே செம்மையான என்கேஜிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நான் இதை எப்படி ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, இப்போ நடக்கிற அந்த போர் சூழல் இருக்குல்ல, அது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரிதாபப்படுற அந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு வார் ஜோன் உண்டான படம் ரொம்ப முக்கியம். இதில் வார் வந்து சுத்தமாக நம்ம காட்டவும் இல்லை, அந்த வார் ஜோனுக்குள்ளே வந்து படமும் இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் கூட நம்ம இந்த படத்தில் காட்டல. ஆனால் அந்த ஃபேமிலியோட இம்பேக்ட் நம்மளுக்கு அது ரொம்ப 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 புரியும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன்.